கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தேர்தல்ல 2 பெரிய அணிகள் போட்டியில இருக்கு. கூடவே 2 அணிகள், கொஞ்சம் சின்ன அணிகள் இருக்கு. திமுக தலைமையிலான கூட்டணி ஒன்று, அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒன்று, தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜய் தலைமையிலான கூட்டணி 3வது, 4வது நாம் தமிழர் சீமான் தலைமையிலான கூட்டணியில தனி. இவங்க 2 பேரும் தனித்தனி கட்சி. அதுக்கப்புறமும் சசிகலா, ராமதாஸ் கூட்டணி அப்படின்லாம் இருக்கு. ஆனா முக்கியமானது வந்து திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் தான் இந்த இடத்துல போட்டி. இந்த போட்டியில சில இடங்கள்ல தான் ஒரு வலுவான கேண்டிடேட்ஸ்க்கு இடையிலான போட்டி அப்படின்னு பார்க்கலாம். அதுல தனிக்கவனம் எடுத்திருப்பது மதுரை மத்தி தொகுதியில திமுகவுடைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும், தமிழ் சினிமா இயக்குனர் சுந்தர் சி. இது சாதாரணமா இது வந்து இந்த மாதிரி ஒரு எப்பிக் ப்ரொபோர்ஷன் எடுத்திருக்க வேண்டாம். ஆனா, அதுக்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த பாட் பாய்லர் சினிமா த்ரில்லர்ல இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து பிடிஆர் என்று சுருக்கமாக இனிஷியலால் அறியப்படும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். மிக அதிகம் படித்தவர். அவர் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்காரு. அமெரிக்கால ஸ்டேட் யுனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க்கில் 1995 அவர் பிஹெச்டி பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து அவர் என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து விவசாயம் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். இதெல்லாம் நல்ல இவங்க 2 பேருக்கும் பணத்துக்கு குறைவில்லை. மற்றபடி 50 கோடி அப்படிங்கிறாங்க, கன்சிடரபிளி மோர். அவரும் சுந்தர் சியும் மிகவும் அறியப்பட்ட இயக்குனர், நிறைய வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறவர். அவருடைய மனைவி யாருன்னா குஷ்பு. இதுதான் பின்னணி வச்சுப்போம். விரிவான அவங்களுடைய சொத்து பட்டியல் இருக்குது, அவங்கள்ட்ட என்னென்ன கார்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தகவல் இருக்குது. அசையும் சொத்துகள், அசையா சொத்துகள், நிலம், வீடு, என்னென்னலாம் மியூச்சுவல் ஃபண்டா, ஸ்டாக் மார்க்கெட்டா, ஃபாரின் கரன்சியா, எல்லாமே இருக்குது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வேதிப் பொறியியலில் கெமிக்கல் இன்ஜினியரிங்கு ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரிச்சியில் படித்தார். இன்றைக்கி வந்து அதை நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு பிறகு அவர் வந்து அடுத்த லெவல் ஒரு எம்பிஏ மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு நியூயார்க்கில் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க், சுனி அப்படின்னு சொல்லுவோம், அதில் அவர் ஒரு பிஹெச்டி பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய ஒர்க்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அமேசிங். அதாவது உண்மையிலேயே ஃபண்டாஸ்டிக் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு கன்சல்டண்ட்டாக ஆரம்பித்து லேமன் பிரதர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் வந்து பப்ளிக்கலி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் தான், அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது. லேமன் பிரதர்ஸுங்கிற ஒரு நிறுவனத்தில் வேலையில் இருந்தார். அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கியில் வேலை பார்த்துருக்காரு. நல்ல உயர்ந்த பதவி. எதுவுமே வந்து சோட போகிற பதவிகள்லாம் கிடையாது. 2014 எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் நேராக இந்தியா வந்துடுறாரு. வந்து அவர் தேர்தல் களத்தில் குதிக்கிறார். தேர்தல் களத்தில் குதிக்கிறதுல முதல்ல வந்து அவருக்கு 2016 தேர்தலில் நிற்கிறார். அது வந்து ஜெயலலிதா ஏற்கனவே ஒரு டேர்ம் இருந்துட்டு 2வது டேர்ம் ஜெயிக்க போகிறாங்க. அப்போ தெரியாது இல்லையா, தேர்தலில் நிற்கிறாங்க, தனித்து நிற்கிறாங்க. மக்கள் நல கூட்டணி போன்ற குழப்பங்கள்லாம் அப்போ நேர்கிறது. அப்போ வந்து திமுகவுக்கு மிக பலத்த அடி. ஆனால் அப்பொழுதும் ஜெயிக்கக்கூடிய ஒருவராக பிடிஆர் இருக்கார். அதுதான் அவருடைய முதல் தேர்தல். அப்போ அவர் வந்து மிக அருமையாக இங்கிலீஷ் பேசக்கூடியவர். ஆனால் அவர் தமிழ் பேசினா கிளி கொஞ்சக்கூடிய அழகான சிறு குழந்தை பேசுகிற மாதிரி இருக்கும். தமிழ் அவ்வளோ சரளமாக வராது. இப்போ கொஞ்சம் திட்டுறதெல்லாம் நல்லா அருமையாக இன்றைக்கி தமிழில் திட்டுறாரு. அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவார் அந்த ஆரம்பத்தில். ஆனால் இங்கிலீஷில் பேசினாருன்னா பின்னிடுவார். ஸோ அவருக்கு வந்து நல்ல நல்ல விரல் நுனியில் தகவல்கள் வைத்திருக்கிறது. அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயங்களை உடைத்து சொல்கிறதில்ல. ஒட்டுமொத்தமாக வந்து திமுக அப்படிங்கிற கட்சியில் இவருடைய அந்த ஆங்கிலம் பேசும் திறன், ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய திறன், அதனால் வந்து அவர் இன்ஃபேக்ட் அந்த பீரியடில் வெகு விரைவில் அவர் வந்து இந்தியாவிலேயே ஒரு சார்ட் ஆஃப்டர் பொலிட்டீஷியனாக ஆனார். ஸோ அவருக்கென்று ஒரு ஃபேன் பேஸ் ஒன்று உருவானது. அதுக்கு பிறகு 2021 தேர்தல் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவர் வந்து ஐடி விங்கு அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கி திமுகவுக்காக எக்கச்சக்கமான யூடியூபர்களை உருவாக்கி அவர்களெல்லாம் ரொம்ப க்ரியேட்டிவாக ஃபண்டிங்லாம் பண்ணி அவங்களெல்லாம் வச்சு திமுக ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார். இன்றைக்கும் அந்த கட்டமைப்பு இருக்கிறது.
ஆனால் இவரை தூக்கிட்டாங்க, இந்த ஐடி விங்லேருந்து இவரை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து அமைச்சரவை 2021 அவர் நிதியமைச்சரானார். நிதியமைச்சராகி அ பயங்கர ஒரு இவரை போன்றவர் தான் இந்தியாவின் நிதியமைச்சராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஊடகங்கள்லாம் வந்து அவ்வளோ பேசினாங்க. ஏன்னா ஆங்கிலத்தில் பேசுறதுக்கு இங்கே மொத்தமாக தமிழ்நாட்டில் டிஎம்கேல ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. நல்லா ஒழுங்காக அழகாக பேசுறதுக்கு ஒரு சில பேர் தான். அதில் இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். என்ன பிரச்சனைனா, இவர் வந்து ஒரு ஷார்ட் டெம்பர், டங் லாஷிங். மாட்டினா யாரையாவது பிச்சு எடுத்து கண்ட அப்படி பேசிடுவார். அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஏன்னா அது ஒரு இவ்வளவு சுவாரஸ்யம் இருக்கக்கூடிய நபர் பழனிவேல் தியாகராஜன். அதில் இன்னொன்று என்னென்னா, அவர்கிட்ட பேசும்பொழுது தாத்தாலேருந்து ஆரம்பிப்பார். அவருடைய தாத்தா பிடி ராஜன் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியில் முதல் பிரீமியர், பிரதமர் அந்த மாதிரியான பேர். அப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு அதுதான் பேராக இருந்தது. இவருடைய தந்தை பழனிவேல் ராஜன், பிடிஆர் பழனிவேல் ராஜன் திமுகவில் வந்து முறை அவர் வந்து அமைச்சராக இருந்திருக்கிறார். முக்கியமாக இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். இவங்க வந்து குடும்பம் மதுரை கோவில் இருக்கு இல்லையா, மீனாட்சி கோவில், அதற்கு ஒரு பரம்பரை தர்மகர்த்தா. இப்பொழுது இவருடைய தாயார் வந்து அது தர்மகர்த்தாவாக இருக்கிறார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய தாயார். நல்ல வசதியான குடும்பம், பண்ணையார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. சுந்தர் சி வந்து இதுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் அப்படின்னு சொல்லலாம். படிப்பு ரொம்ப குறைவு. அது என்னென்னா, அது அவருமே சொல்லிட்டாரு. அப்புறம் நம்ம மினிஸ்டர் வேறு அதை அப்பப்போ எடுத்து கொடுக்குறாரு. 11வது தாண்டலை அப்படின்ட்டு. மிக ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து அவருடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், தாத்தா, தமிழ்நாட்டுடைய தமிழ்நாடு இல்லை, மெட்ராஸ் பிரசிடென்சியோட பிரீமியராகலாம் சுந்தர் சியுடைய பாட்டனார் இருக்கவில்லை. அவர் பாட்டி தான் அவருக்கு ஞாபகம் இருக்குது. அவர் சொல்கிறார், எங்கள் பாட்டி வந்து பழனியில் இட்லி சுட்டு விற்று அதுக்கு பிறகு என்னுடைய தந்தையை படிக்க வச்சு அவர் வந்து படித்து அவர் அரசாங்க வேலை பெற்று அப்படியே நாங்கள் அடுத்த அதில் வந்து பல குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்து வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சினிமா துறையில் இறங்கி மிகப்பெரிய ஒரு இயக்குனராகவும் நடிகராகவும்லாம் இருந்திருக்காரு. இவருடைய மனைவி வந்து குஷ்பு அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னோம். ரொம்ப பாப்புலரான படங்கள் அது. ரஜினிகாந்த், கமலஹாசன் இவர்களையெல்லாம் வைத்து இயக்கியிருக்கிறார். இவர் ஒரு பிக் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து மாற்று கருத்தே கிடையாது. இவங்க 2 பேரும் ஒரே தொகுதியில் நிற்கிறாங்க. மதுரை மத்திய தொகுதி ஏற்கனவே 2 முறை பிடிஆர் ஜெயிச்ச தொகுதி. அந்த தொகுதியில் சுந்தர் சியை கொண்டு போய் இறக்குறாங்க. யார் இறக்குறாங்க? இது வந்து புதிய நீதி கட்சி, ஏசி சண்முகம், சென்னையை சேர்ந்தவர். அவர் கல்லூரிகள் எல்லாம் வைத்திருக்கிறார். ஒரு தொழிலதிபர் அப்படின்னு வச்சு. அப்புறம் அவர் இவருடைய நண்பர் போல இருக்கு. இவருக்கு இந்த என்டிஏல, தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு இடம் அவருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்ததுல, அது வந்து மதுரை மத்தியன்னு கொடுத்ததுல அவர் வந்து சுந்தர் சி நீங்கள் தான் அங்கே நிற்கணும்னு சொல்லிட்டார் போல இருக்கு. இவரும் நிற்கிறேன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். இப்போ என்ன பிரச்சனை? நீங்கள் ஒரு தொகுதியில் நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லித்தான் காமிப்பீங்க. இந்த தொகுதியில் ஒன்றுமே இல்லைங்க, வளர்ச்சியே இல்லை, என்ன தேர்ந்தெடுங்க. ஏற்கனவே நிற்கிற ஆள் 3வது தடவை தேர்ந்தெடுக்காதீங்க, அவர் இந்த தொகுதிக்கு ஒன்றுமே பண்ணலை, நான் பிரமாதமாக பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் இறங்கி அடிச்சிட்டாரு பிடிஆர். கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டு சென்டர்னு பார்க்காம. இது வந்து ஒரே ஒன்று, இந்து தமிழ் திசையில் வந்திருக்கிற ஒரே ஒரு ரிப்போர்ட் மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன். வேட்பாளர் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கிரம்மர்புரம், முரட்டன் பத்திரி உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசியது, எனது அரசியல் வாழ்க்கையில் எப்போதும் கட்சியின் கொள்கை, செயல்பாடு, ஆட்சியில் செய்த மற்றும் செய்யப்போகும் திட்டங்கள், சாதனைகள் பற்றியே பேசியுள்ளேன். என்னை எதிர்த்து நின்ற வேட்பாளர்கள் குறித்து நான் எந்த ஒரு வார்த்தை கூட தவறாக பேசியதில்லை. அவர்களும் என்னை பற்றி தவறாக பேசியதில்லை. ஆனால் மதுரை மத்திய தொகுதியில் புதிய நீதி கட்சி சார்பில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளராக நடிப்பதற்காக சினிமா சங்கி ஒருவர் நிறுத்தப்பட்டுள்ளார். சுந்தர் சி அவர் ஸ்டார்டிங் அட்டாக்கே சினிமா சங்கி. இவருக்கும் மதுரைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் இவரது தயாரிப்பாளரான புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் இவரை வேட்பாளராக நடிப்பதற்காக களம் இறக்கியுள்ளார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சினிமா சங்கின்ட்டாரு. அடுத்தது பாருங்கள், இங்கே தான் வந்து சினிமாலேயே இது ஒன்று பண்ணக்கூடாது. ஒரு கணவர் இருக்கும் பொழுது அவருக்கு முன்னாடி மனைவியை அவமதிச்சுட்டா என்ன ஆகும்? அதுதான் இங்கே. இந்த வேட்பாளரின் மனைவி ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போன்று கடந்த 15-20 ஆண்டுகளில் திமுக, காங்கிரஸ், பாஜக என 3 கட்சிகள் தாவியவர். தற்போது 4வது முறையாக ஏசி சண்முகத்தின் கட்சி வழியாக
5வது கட்சியாக இவரது கணவரை அதிமுகவில் போட்டியிட வைத்துள்ளார் அப்படின்னு பிலோ த பெல்ட் அடிக்கிறார். அந்த வேட்பாளர் தான் வெற்றி பெற்றால் மதுரையில் வெறும் 15 நாட்கள் மட்டுமே இருப்பேன் என்று வெளிப்படையாகவே கூறுகிறார். ஏன் அவரை சினிமா சங்கி என கூறுகிறேன் என்றால், அவர் வந்தவுடன் முதலில் சென்றது RSS அலுவலகம்தான். அவருக்கு மதுரையை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் இயக்குனர் பார்த்திபன் குமார் என்பவர் கற்றுக் கொடுத்தபடி எல்லா இடத்திலும் இது சரியில்லை என்ற வார்த்தையை மட்டுமே பேசி வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றால் மன அமைதி கிடைக்கும் என்றுதான் மதுரை மக்கள் கூறுவர். ஆனால் இந்த வேட்பாளர் சென்றால் பார்த்து அழுகை வருவதாக கூறுகிறார். அப்புறம் ஒரு சில ஹிஸ்டரி எல்லாம் சொல்றார், அதெல்லாம் விட்டுருவோம். மேலும் கழிப்பறை வசதி இல்லை என்று அவர் கூறுகிறார். ஆனால் நான் வெற்றி பெற்ற பின்னர் 3 மடங்கு கூடுதலாக கழிப்பறைகள் கட்டியுள்ளேன். இந்த வேட்பாளர் 11ஆம் வகுப்பு வரை மட்டுமே தேர்ச்சி பெற்றவர் என்பதால் எதையும் படித்து புரிந்து கொள்ளும் அறிவு இல்லை. மதுரையின் சாக்கடை பிரச்சனைக்கு ரூபாய் 3500 கோடி திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு ரூபாய் 400 கோடி நிதி ஒதுக்கி பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று பேசினார். மேலும் அவர் பேசுகையில் சுந்தர் சி மனைவி முன்னதாக ஆந்திராவில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கில் மாநகர மக்கள் மீது குப்பைக்கு என தனி வரி விதிக்க வேண்டும் என்று பேசினார். அவர் அன்று பேசியது எனக்கு இப்போது புரிகிறது. எம்எல்ஏ ஆகிவிட்டால் குப்பை டெண்டர் எடுக்கலாம் என திட்டமிட்டு தான் அவ்வாறு பேசியுள்ளார். இதெல்லாம் அவதூறு, இதெல்லாம் ஜாஸ்தி. இந்த தீய சக்திகள் திரும்ப திரும்ப பொய்யை கூறி வருவதால் இதெல்லாம் பேச வேண்டியுள்ளது. இவரை வைத்து மாநில அளவில் பெரிய நாடகத்துக்கு தயார்படுத்துகின்றனர். கபட நாடகம் போட்டு கூத்தாடும் தனிநபர்களை மதுரை மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் டெபாசிட் இழக்கச் செய்ய வேண்டும். நான் மதுரக்காரண்டா என நெஞ்சை நிமிர்த்தி சொல்வேன். ஒரு கை பார்த்து கொள்வோம் என்றார் அப்படின்ட்டு இன்னும் ஒரு சிலர் சொல்றாரு. ஜெயலலிதாவால் கட்சியிலிருந்து விரட்டப்பட்ட ஏசி சண்முகத்தின் அங்கீகாரம் பெறாத கட்சிக்காக இறக்குமதி ஆனவர் தான் வேட்பாளர் சுந்தர் சி. அவர் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட பொதுப்பணியில் ₹1 கூட செலவு செய்ததில்லை. போராட்டத்தில் பங்கேற்றதும் இல்லை. அவருக்கு இரட்டை இலை சின்னத்தை குத்தகைக்கு கொடுத்துள்ளார்கள். நான் ஒரு கட்டத்திலும் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் தோல்வி அடைந்த வரலாறு, வாக்குக்கு பணம் கொடுத்ததே இல்லை, வாக்குக்கு பணம் கொடுக்கும் பழக்கமே இல்லை, வாக்குக்கு பணம் கொடுக்காமல் தோல்வி அடைந்த வரலாறும் கிடையாது. தொடர்ந்து வெற்றி 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 வெற்றி. ஆனால் ஏசி சண்முகத்துக்கு வாக்குக்கு பணம் கொடுக்காமல் தேர்தலை சந்தித்த வரலாறே கிடையாது. வாக்குக்கு பணம் கொடுத்தும் வெற்றி பெற்ற வரலாறும் கிடையாது. தொடர்ந்து தோல்வி 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 அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ சுந்தர் சியும் குஷ்புவும் பதிலுக்கு பதில் கேட்குறாங்க. அது மட்டும் பார்த்துருவோம். இது சுந்தர் சி குடும்பத்தின் பெயரை பிராண்டாக வைத்துக்கொண்டு நான் இங்கு தேர்தலில் நிற்கவில்லை, நேராக பேஸ் பாயிண்ட் அடிக்கிறாரு என்று சுந்தர் சி சொல்கிறார். மதுரை தைக்கால் தெரு, அனுமார் கோவில் படித்துறை, அதே இந்து தமிழ் திசையில் தான் வந்திருக்கு, பொன்னகரம் உள்ளிட்ட இடங்களில் அதிமுக கூட்டணியின் புதிய நீதி கட்சி வேட்பாளர் சுந்தர் சி பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசுகையில், பழனியில் என் பாட்டி இட்லி விட்டு 4 பசங்களை வளர்த்தார். அப்படி வளர்க்கப்பட்ட அரசாங்க வேலைக்கு சென்றவர் தான் என் தந்தை. சராசரி குடும்பத்தில் பிறந்து தனி மனிதனாக சென்னை சென்று சினிமா துறையில் போராடி இந்த நிலைக்கு வந்துள்ளேன். சுந்தர் சி என்று என் பெயரை சொன்னால் தமிழகத்துக்கு ஓரளவு தெரியும். அந்த அளவுக்கு பிராண்டாக உருவாகியுள்ளேன். இது எனது தனிப்பட்ட உழைப்பு. குடும்ப பெயரை வைத்துக்கொண்டு 25 ஆண்டுகள் அமெரிக்காவிலும் லண்டனிலும் படித்து குடும்பத்தின் பெயரை சொல்லி மட்டுமே எம்எல்ஏ சீட் பெற்று இங்கே தேர்தலில் நிற்கவில்லை. ஒரு வெளிநாட்டுக்காரனாக நான் தேர்தலில் இல்லை. குடும்பத்தின் பெயரை பிராண்டாக வைத்துக்கொண்டு நான் இங்கு தேர்தலில் நிற்கவில்லை. பழனிவேல் தியாகராஜனுக்கு அவரது பெயருக்கு முன்னால் இனிஷியலை போட்டால்தான் அவரை யார் என்றே தெரியும். அவரது பிராண்ட் 0. அந்த குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள் பண்பாளர்கள், மிகப்பெரிய நல்ல காரியங்களை செய்துள்ளனர். நான் அவர்களை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. அப்படி பெரிய குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் இப்படியா பேசுவார்கள்? அவரது இந்த பேச்சால் தோல்விக்கான முதல் படியில் அவரும், வெற்றிக்கான முதல் படியில் நானும் நிற்கிறேன் என்பதுதான் உண்மை. மக்கள் அவரது வீட்டுக்கு சென்று குறைகளை சொல்ல முடியுமா? ஒரு அமைச்சர் மெட்ரோ, மேம்பாலம், குடிநீர் திட்டம் போன்ற திட்டங்களை தன்னுடைய சாதனைகளாக சொல்ல வேண்டும். அப்படி இவர் என்ன செய்துள்ளார் அப்படின்னு போட்டு தாக்கிட்டு அப்புறம் சொல்றாரு. பிடிஆருக்கு சொந்த கட்சியிலேயே மதிப்பில்லை. அவர் தொகுதியில் சொந்த கட்சியினரே பிரச்சாரம் செய்ய வரவில்லை. உதயநிதி ஸ்டாலின் மதுரையில் எல்லா கான்ஸ்டிட்யூன்சிலையும் போய் பேசினாரு, மதுரை மத்திக்கு வரவே இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் இதனால தான் வெளியூரில் இருந்து பிரகாஷ் ராஜை அழைத்து வந்துள்ளார் என்று சுந்தர் சி விமர்சித்தார். அதுக்கப்புறம் படிப்பு மட்டுமே ஒருவரின் திறமையையும் தகுதியையும் நிர்ணயித்து விடாது. ஒருவரின் செயல்பாடுகளும் நடத்தையும் தான் அவரது தகுதியை நிர்ணயிக்கும் அப்படின்னு ஏன் சொல்றாரு? 11வது வரைக்கும் படித்ததுனால
இவருக்கு வந்து படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இல்லையா? மதுரையில் அவர் பிரச்சாரத்தின் போது இதெல்லாம் சொல்றாரு. மத்திய தொகுதியில் கழிப்பிட அறைகள், சமுதாய கூடம், ரேஷன் கடைகள் போன்றவற்றை கட்டியதை சாதனையாக சொல்கிறார். ஒரு அமைச்சருடைய சாதனையா இது? தான் படித்தவர், பண்பாளர் என்று கூறிக்கொள்ளும் ஒருவர் மத்திய தொகுதிக்கு ஒரு அமைச்சராக எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருக்கலாம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மட்டும் எவ்வளவு வருமானம் வருகிறது. அந்த கோயிலுக்கு எதுவும் செய்யாமல் கவுன்சிலர் செய்யும் வேலைகளை இவர் செய்ததாக பெருமைப்பட்டுக் கொள்கிறார் அப்படின்ட்டு நேரா ஒரு காம்ப்ளிகேட்டட் ஊழல் கேஸுக்கு போறாரு. மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேட்டில் சம்பந்தப்பட்ட மேயரின் கணவர் பொன் வசந்துக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? அவரை போலீசார் ஏன் கைது செய்தனர்? இந்திராணியை மேயர் பதவியில் அமர வைத்தது யார்? மாநகராட்சி சொத்து வரி முறைகேட்டில் இவரது ஆதரவு கவுன்சிலர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனர். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜெய் பாலாஜி யார்? அவர் யாரின் வலதுகை? வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கிறாரே லட்சுமணன், அவர் யாருடைய ஆள்? இதற்கெல்லாம் பதில் சொல்லாமல், இந்த கேள்விகளை எல்லாம் சுந்தர்சி எழுப்புறார் பிடிஆர் பத்தி. இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் என்னை பற்றி தனிநபர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார். என்னை கூத்தாடி என்கிறீர்கள். அடுத்த பாயிண்ட் பிடிச்சிட்டாரு. உங்கள் துணை முதல்வர் உதயநிதி சினிமாவில் இருந்துதான் அரசியலுக்கு வந்துள்ளார். தைரியம் இருந்தால் அவரை பார்த்து சொல்லுங்கள். வார்த்தைக்கு வார்த்தை படித்தவன் என்று சொல்லிவிட்டு என்னை படிக்காதவன் என்று இகழ்கிறார். காமராஜர், எம்ஜிஆர் படிக்கவில்லை. உங்கள் தலைவர் கருணாநிதியுமே படிக்கவில்லை. படிப்பு மட்டுமே ஒருவரின் திறமையையும் தகுதியையும் நிர்ணயித்து விடாது. ஒருவரின் செயல்பாடுகளும் நடத்தையும் தான் தகுதியை நிர்ணயிக்கும். இதுவரை உங்களை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லாத நீங்கள் இப்பொழுது எனக்கு மட்டும் ஏன் பதில் சொல்கிறீர்கள்? ஏனென்றால் நான் கேட்பது மதுரை மக்கள் உங்களை நோக்கி வைக்கும் கேள்விகளை. படித்தவர் என்று சொல்கிறீர்கள். பிறகு எதற்கு உங்களை நிதியமைச்சர் பதவியிலிருந்து தூக்கிவிட்டு சாதாரண துறைக்கு மாற்றினார்கள்? அதற்கு பதில் இருக்கிறதா உங்களிடம்? இதெல்லாம் வந்து பிடிஆருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சோர் பாயிண்ட். அதோடைய டீட்டெயிலுக்குள்ளெல்லாம் நான் போகலை. பட் தேர்தல்னு வந்துட்டா எல்லா விதமான ஆயுதங்களையும் அடித்து எரிஞ்சு தானே எல்லாரும் பேசுவாங்க. உங்களை ஏன் பதவியிலிருந்து மாற்றினார்கள்? அதற்கு காரணம் உங்களிடம் தகுதி இல்லை என்பதாலா? இல்லை தகுதி ரொம்பவும் அதிகமாக இருக்கிறது என்பதாலா? ஏதோ ஒன்றுன்னு வச்சுங்க. ஒரு நிதியமைச்சராக, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக 5 ஆண்டுகள் பதவியில் இருந்துவிட்டு தொகுதிக்கு பெரிய திட்டங்கள் கொண்டு வராமல் என்னை திட்டுகிறார். நான் என்னுடைய படங்களில் நடிகர்களுக்கு எத்தனையோ பட்டப்பெயர் வைத்திருக்கிறேன். என்னை போய் சினிமா சங்கி என்கிறார். திருப்பி உங்களுக்கு ஒரு பட்டப்பெயர் வைக்க 1 நிமிடம் ஆகாது. அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரச்சாரத்துக்கு போறாரு. இப்போ இவருடைய மனைவி குஷ்பு அவங்களும் சில பாயிண்ட்டை கேட்குறாங்க. உங்களுடைய பப்ளிசிட்டிக்கே ஒரு கூத்தாடி தானே தேவைப்படுகிறார். கூத்தாடி சினிமா சங்கி அப்படின்லாம் சொல்றீங்களே. நீங்கள் யாரை கூட்டு வந்தீங்க? பிரகாஷ்ராஜ் அப்படின்ட்டு அங்கே இறங்கி அடிக்கிறாங்க. நாங்கள் ஒரு தொண்டு நிறுவனம் நடத்தி பல பேரை படிக்க வைத்துள்ளோம். சுந்தர்சி சீப் பப்ளிசிட்டி செய்பவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அம்மா. எங்களை கூத்தாடி என்று சொல்லும் பிடிஆர் அவருடைய பப்ளிசிட்டிக்கு ஒரு கூத்தாடியை தானே கொண்டு வந்திருக்கிறார். எங்களை விமர்சிக்கும் பிரகாஷ்ராஜ் தேர்தலில் போட்டிட்டு டெபாசிட் கூட பெற முடியவில்லை. இதெல்லாம் நடந்தது. அவர் பெங்களூரில் தேர்தலில் நின்று. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்திருந்த நடிகை குஷ்பு, பாஜக நிர்வாகி நடிகை குஷ்பு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குஷ்புக்கே சீட் கொடுக்கல, சுந்தர்சிக்கு மட்டும் எப்படி சீட் கிடச்சிது அப்படின்ட்டு சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நடிகர் பிரகாஷ்ராஜ் சொன்னாராம். அதுக்கு வந்து இவங்க சொல்கிறாங்க, பிரகாஷ்ராஜ் என் நண்பர் தான். அவர் பிடிஆருடன் என்னை ஒப்பிட்டு பேசியுள்ளார். நான் வந்து பல கட்சிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அதுக்கு வந்து திமுகவில் இருக்கும் செந்தில் பாலாஜி, சேகர் பாபு போன்றவர்கள் திமுகவிலேயே பிறந்து வளர்ந்தவர்களா? சரியான கேள்விதான். கர்நாடகாவில் பிரகாஷ்ராஜ் தேர்தலில் போட்டியிட்டு நின்று டெபாசிட் கூட வாங்காமல் தோற்று போனார். நேரம் இருந்தால் அவரை சிந்தித்து பார்க்க சொல்லுங்கள். இந்த மாதிரி பிரச்சாரத்தில் வந்து பேசுகிறவங்கெல்லாம் தன்னை பற்றியே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. சில விஷயங்கள்லாம் சொல்லவே கூடாது. ஏன்னா நம்மளே அதெல்லாம் பண்ணியிருக்கோம். எங்களை கூத்தாடி என்று சொல்லும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பப்ளிசிட்டிக்கு ஒரு கூத்தாடி தானே தேவைப்படுகிறார். பிடிஆர் தன் படிப்பை காட்டுகிறார். நாங்கள் எங்கள் வளர்ப்பை காட்டுகிறோம். நாங்கள் பரம்பரையாக அரசியல் செய்து கொண்டு மக்களை சந்திக்கவில்லை. எங்களை அடையாளப்படுத்தி தான் அரசியல் செய்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பதிலடி வலிமையாக கொடுத்துட்டாங்க. இது எனக்கு ஏன் இது சுவாரஸ்யம் அப்படின்னா, பிடிஆர் வந்து உண்மையிலேயே நன்கு படித்தவர், நல்ல அறிவார்ந்தவர், மிகச்சிறப்பான நிறுவனங்களில் வேலை பார்த்தவர். எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியே, இவர் வந்து அரசியல்ல என்ன நோக்கத்தோடு வருகிறார்? இவருடைய முக்கியமான நோக்கம் என்ன? அந்த கட்சியில் திமுக வந்து நீங்கள் குப்பை கொட்டணும்னா திமுக தலைவருக்கு சலாம் போடணும். வேறு வழியே கிடையாதுங்க. அங்கே இண்டிபெண்ட் திங்கிங்க்கு இடமே கிடையாது. அப்போ உங்களுடைய சுயமரியாதையும் வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி அந்த கட்சியில் காலந்தள்ள போகிறீர்கள், அது அவருடைய பிரச்சனை.
ஆனால் இவருடைய கர்வமும் அகங்காரமும் அப்பா டூ மச். அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறது அதெல்லாம் வந்து சகட்டுமேனிக்கு அவருடைய வீடியோக்கள்லாம் கிடைக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் இவர்களுடைய கருத்துக்கள் என்ன இப்போ திராவிட இயக்கம் பற்றியெல்லாம் அவர் ஒன்றும் பெருசாக பேசக்கூடியவர் இல்லை. ஆனால் மாடர்ன் ஃபிஸ்கல் பாலிசி, கவர்னன்ஸ் அதெல்லாம் நன்றாக எடுத்து விளக்கக்கூடியவர். இப்போ வந்து டெவல்யூஷன் பணத்தை வந்து ஒரு மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு எப்படி டிவால்வ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு வந்து தன் தரப்பு நியாயங்களை மிக தெளிவாக எடுத்து வைக்கக்கூடியவர். தமிழகத்துக்காக நன்றாக பரிந்து பேசக்கூடியவர். அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அரசியலில் நீங்கள் ஒரு வித கண்ணியத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அது வந்து எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு. ஏன்னா மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் குத்தும். ஏன்னா எல்லாரும் படித்தவர்கள் கிடையாது. அப்போ நீ வந்து பெரிய படித்தவன் அப்படிங்கிறதுனால நீ வந்து எல்லாரையும் பார்த்து உனக்கு அறிவு கிடையாது, 11வது வரைக்கும் தானே படிச்சிருக்க, உனக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் சொல்கிறதும், கூத்தாடி அப்படின்னு சொல்கிறதும், அதுக்கு பதில் கேள்வி கேட்டால் அதுக்கு வந்து இவர்கிட்ட பதில் கிடையாது. சுந்தர் சி என்னத்தை பெருசாக சாதிச்சிருவாரா அப்படிங்கிறதல்ல இங்கே கேள்வி. அவர் வந்து களத்தில் இறங்கி பெரிய ஃபைட்டு கொடுக்குறாரு. இவர் செஞ்சிருக்க வேண்டியது வேற. இவர் பல்வேறு விஷயங்களெல்லாம் சொல்லி இவர் மாட்டிகிட்டு இருக்காரு. அதை பற்றி நான் அதெல்லாம் பெருசாக ஹைலைட் பண்ண போகிறதில்ல. இது வந்து இந்த லார்ஜர் ஃபைட்டுக்கு நடுவில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு குட்டி ஃபைட் அப்படிங்கிறதுனால இதை ஹைலைட் பண்ணுறேன். மற்றபடிக்கு இதில் ஒன்றும் கிடையாது. பட் ஒரு சினிமா இயக்குனர் ஒரு மினிஸ்டருக்கு பயங்கர டஃப் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த ஒரு கான்ஸ்டன்சி தான் இந்த மாதிரி ஒரு ஹை பவர் கான்ஸ்டன்சியில். ஏன்னா பிடிஆர் பண்ண விட்டதுங்கிறது வந்து கிராஸ் ரூட்ஸ் பில்டிங் அவர் பண்ணலை. மற்ற எவ்வளவோ அமைச்சர்களை பாருங்கள், அவங்களுக்கு படிப்பு இருக்கா, அவர்கள்லாம் வந்து பெரிய சாதனைகளை செய்திருக்காங்களாங்கிறத தாண்டி தன்னுடைய கான்ஸ்டிட்யூன்சியை நர்ச்சர் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து அதை அவ்வளவு சிறப்பாக பண்ண மாதிரி தெரியல. அதனால தான் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது. அதனால் அவருக்கு வந்து கோபம் வந்து புரிஞ்சு தள்ளுறாரு. பார்க்கலாம், சுந்தர் சி வந்து ஒரு ஸ்கிரிப்டட் சக்ஸஸ் ஒன்று அவர் சினிமாக்களை போல் இந்த இடத்துல ஒரு பிரமாதமான ஒரு ஹீரோ ஸ்டோரி ஒன்று கொண்டு வந்து தரப்போகிறாரா அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.